இங்க அடுக்கி வச்சுக்கிற கேன்களை நிறைய பேர் வாங்கிட்டு போறாங்க. எதுக்குன்னு பார்ப்போம். இன்னைக்கு நம்ம போற இடம் ஒரு வித்தியாசமான இடம். இங்க இருக்கிற தண்ணீர்ல இரும்பு சத்தும் தாமிர சத்தும் அதிகமா இருக்கிறதா ஆராய்ச்சி முடிவுகளே சொல்லுதாமாங்க. அதே மாதிரி நோய் தீக்கிற சக்தியும் இந்த தண்ணிக்கு இருக்காமா. இந்த தண்ணி கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கும் பழமையானதுன்னு சொல்றாங்க. எங்க இருந்து உற்பத்தி ஆகுதுன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது தொடர்பான புராண கதையை பார்த்தோம்னா, விஷ்ணுவோட வாமன அவதாரத்துல அவர் விண்ணுலகத்துல கால் வைக்கும் போது பிரம்மா கங்கை நதியிலிருந்து தன்னோட கமண்டலத்திலிருந்து இறைவனோட பாதங்களை தண்ணீர் ஊற்றி வரவேற்கிறாரு. அப்படி அவரோட கணுக்கால் இறைவனோட கணுக்கால தொட்டு அழகர் மலையில பூலோகத்தில் விழுகுது. பிரம்மாவோட வற்றாத நீர் தான் ஆண்டு முழுவதும் ஈரோடையில ஓடப்படுறதா நம்பப்படுற பெருமாளுக்கு தினசரி அபிஷேகத்துக்கு பயன்படுற நூபுர கங்கைங்க. ஆமாங்க, இது பழமுதிர் சோலை அடுத்து இருக்கிற ராக்காயம்மன் கோயில தான் இருக்கு. பழமுதிர் சோலை போனீங்கன்னா இங்க ஒரு குளியல் போட்டுட்டு கண்டிப்பா வாங்க.